வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் உங்களுக்கு மகாபாரதத்தில் நீங்கள் கேள்விப்படாத ஒரு அற்புதமான கதையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஆணவம் இது நம்ம எல்லாத்துக்குமே வரக்கூடியது தான். கொஞ்சம் செல்வம் வந்துட்டாலே என்ன பண்ணுவோம், ரொம்ப ஆணவமாக நடப்போம். அது மாதிரி மகாபாரதத்தில் ஒரு நாள் அர்ஜுனனுக்கு பயங்கரமாக ஒரு ஆணவம் வந்துருச்சு. அவனோட மனதில் ஆணவம் வந்துருச்சா, அவன் என்ன நினச்சான், தன்னை விட கிருஷ்ண பகவான்கிட்ட பக்தியும் அன்பும் கொண்டவர்கள் யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு இருமாப்பும் வந்துருச்சு. இதை கிருஷ்ண பகவானுக்கு தெரியாமல் இருக்குமா? எல்லாம் அறிந்த பகவானாகிய கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கர்வத்தை போக்கி அவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னு நினச்சார். ஒரு நாள் தன்னோட நண்பனான அர்ஜுனனை அழைச்சி, பாப்பா நம்ம அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். கொஞ்சம் தூரம் போனதும் உலர்ந்த புல்ல ஒரு பிராமணன் என்ன பண்ணால் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அதை 2 பேர் பார்த்தாங்க. ஆனால் அந்த பிராமணனோட இடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கூர்மையான கத்தி ஒன்று தொங்கிட்டு இருந்தது. உயர்ந்த எண்ணமும் பரிவும் கொண்ட பக்தனாக திகழும் இந்த பிராமணனோட இடுப்பில் கூர்மையான கத்தி எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு புரியவே இல்லை. அதனால் அவன் என்ன சொன்னான், ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட, என்னப்பா காரணம், இவன் இவ்வளவு சாதுவான பிராமணனாக இருக்கான், ஆனால் பார்த்தா இடுப்பில் நல்லா கூர்மையான கத்தி ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கானே, என்னவா இருக்கும்? ஏப்பா ஏன்ட்ட ஏன்பா கேட்க, நீ போய் அந்த அர்ஜுனன்கிட்டே கேளு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லிட்டார். உடனே இவன் மெதுவா அந்த பிராமணன் கிட்டக்க போனான். சுவாமி, தாங்கள் ஜீவஹம்சை செய்யாத பிராமணர், அதனால்தான் உலர்ந்த புல்லை கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் ஏன் இடுப்பில் இவ்வளோ ஒரு கூர்மையான கத்தியை வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டான். உடனே அந்த பிராமணனுக்கு ஒரு கோபம் வந்தது பாருங்க. சொன்னார், என்னோட பகைவன் ஒருத்தனை பழிதி இருக்கிறதுக்காகத்தான் இந்த கத்தியை வச்சிட்ருக்கேன். நேரில் அவனை சந்திக்கும் ஒரு காலம் வரும்போது நான் இந்த கத்தியை வச்சு அவனை குத்திடுவேன் அப்படின்னாரு. ஏன்பா அவ்வளோ ஒரு பகையாளி யார், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டான். அந்த பகையாளி கொடும்பாவியான அர்ஜுனன் தான் அப்படின்னு அந்த பிராமணன் சொன்னார். அர்ஜுனனுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. சுவாமி, அவன் என்ன தவறு செஞ்சான் அப்படின்னு திகைச்சு போய் கேட்டான். அவனது துஷ்டத்தனத்தை நான் எப்படி சொல்வேன்? என்னோட தெய்வமாகிய பகவானை அவன் தன்னோட தேர்ப்பாகனாக்கி தேரோட்டு நிலைக்கு கொண்டு வந்துட்டான். அது மட்டுமா செஞ்சான் பாவி? குருஷேத்திர போரில் அவன் சண்டையிட என் பகவானையும் துணைக்கி சேர்த்து கொண்டான். என்ன கர்வம் அவனுக்கு! என்னோட பகவானை அடிமை மாதிரி நடத்தியிருக்காம. அதனால் எனக்கு கோபம் எப்படி வருதுன்னு சொல்லவே தெரில. அதனால தான் நான் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானா. இதை கேட்டு உண்மையிலேயே பகவான் மீது அந்த பிராமணன் கொண்டிருந்த தீவிர பக்தியை பார்த்து அர்ஜுனன் பிரமிச்சு போனானாம். அந்த நிமிடமே தன்னை விடவும் பக்தியில் உயர்ந்தவர் எவரும் இல்லை அப்படிங்கிற அகங்காரத்தை விட்டு விட்டானாம். கிருஷ்ணன்கிட்ட நாம தான் பக்தியாக இருக்கோம், நமக்கு தான் கிருஷ்ணன் ஃப்ரெண்டாக இருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய கர்வம் அவனுக்கு இருந்தது இல்லையா, அந்த கர்வம் அழிந்து விட்டதாம். தற்பெருமையும் அகங்காரமும் உள்ளவர்களுடைய உள்ளத்தில் கடவுள் கருணை நிலைத்து நிற்பதில்லை. பணிவும் அடக்கமும் உள்ளவர்களுடைய உள்ளத்தில்தான் கடவுளின் அருள் நிலைத்து நிற்கும். அதுக்காக நீங்கள் எப்போவுமே 100% பணிவாக இருங்க, அடக்கமாக இருங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் பணிவையும் அடக்கத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்வு மிகவும் சிறப்பாக இருக்கும். கடவுள் நம்மை நெருங்கி வருவார். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாபாய். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய கதைகளை கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.